ஆமா. எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து நீ தொட்டது பேட் டச்சா ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் வாட்டர்மெலன் ஸ்டார்ட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நொடியே வந்து சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாட அப்படியே வச்சுட்டு, அந்த இடத்துலேருந்து கமருதீன் வந்து செம கோவமா வந்து எழுந்து போனத வந்து பார்க்க முடிஞ்சது. அது நடந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த இடத்துல ஒரு இடத்துல சோஃபால உட்காந்து பார்வதி வந்து சோகமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து திரும்பவும் கமருதீன் போயி, "என்ன அப்ப நான் தொட்டது உனக்கு உண்மையிலேயே பேட் டச்சா இருந்ததா? மனசாட்சிய தொட்டு சொல்லு. எதுக்கு நீ அந்த மாரி போய் சொன்ன?" அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த வந்து இப்ப பெருசாக்கி அந்த இடத்துல பொண்ணு சம்மந்தம் இல்லாம நான் வந்து தொடுறதுக்கு நான் என்ன அவ்வளோ கேவலம் இல்ல அப்படிங்கிற மாரி வந்து அந்த இடத்துல வந்து கமருதீன் வந்து சொல்றாரு. எனக்கு அந்த இடத்துல வந்து நீ வந்து என்ன ஏதாவது ஒரு குற்றம் சொல்லி என்ன வந்து தூக்குல கூட நீ தொங்க வைப்ப, ரயில்வே ட்ராக்ல படுக்க வைப்ப அப்படின்ற மாரி எக்ஸ்ட்ரீமா வந்து வார்த்தைகள் வந்து கமருதீன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. என்ன நான் செருப்புல அடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு. பெரிய ஐஸ்வர்யா ராய் இவங்க பேட் டச் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு கமருதீன். அதுக்கப்புறமா வந்து நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்து நீ புரிஞ்சுக்கோ. எனக்கு அந்த டைமில் நம்ம 2 பேருக்குள்ளே இப்போ இருக்கிற மாரி ஒரு பாண்ட் அந்த டைமில் இல்ல. அதனால தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்கிறாங்க. பட் வந்து இப்போ வந்து நீ என்ன வேணா பண்ணிக்கோ. நான் தயவு செஞ்சு இந்த ஃபேமிலி ரவுண்ட் முடிஞ்ச உடனே நான் இந்த வீட்டை விட்டே வந்து போகிறேன். எனக்கு போதும் இந்த கேம். இந்த வீட்டுக்குள்ளேயே நான் வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரிலாம் வந்து பார்வதி வந்து செம கோவமா அவங்க ஒரு பக்கம் சோகமா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா, அவங்க சாப்பாடு வச்சிருந்த சாப்பாடு எல்லாத்தையும் அவங்க பாதியிலே விட்டுட்டு, அவங்களும் வந்து சாப்பாடெல்லாம் வந்து கொட்டிட்டு, இப்போ 2 பேருமே வந்து ஒவ்வொரு பக்கம் வந்து போயிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இவங்களே வந்து பேசக்கூடாத விஷயங்கள்லாம் வந்து பேசி பேசி பெருசாக்குறாங்களோ அப்படிங்கிற மாரி தான் வந்து தோணுது. ஸோ இதுதான் வந்து இப்போ உங்க 2 பேருக்குள்ளே போயிட்டுருக்க ஒரு பஞ்சாயத்து. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க நீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.